கொங்கு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி அதை ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்த்து நல்லா வறுத்து அதை அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வணக்கி அது நல்லா கொலன்னு ஆனதும் அது கூட 1 கப் தேங்காய் துருவல் போட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் அதெல்லாம் வணங்கினதும் இது எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு அப்புறம் ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் நல்லா ஊற்றி அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். நல்லா மொறுன்னு தோசைக்கு இது சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்